எஸ், ஓகே, நீங்களே சொல்லுங்க, நான் பாலாஜி அவர்கிட்ட போறேன். எஸ், ஒரு திமுக வந்து கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடிகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. புகை இருக்கு, வெடிச்சிரும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. முதல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 2 மாத காலம் ஒருத்தர் கதவை திறந்து வச்சுக்கிட்டே இருந்தார். நான் திறந்து வச்சுருக்கேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். யாரும் வரல. அந்த யார் அப்படின்னா இரும்பு மனிதர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தான். நம்ம சகோதரர் சத்தியன் வந்து எல்லா நேரமும் பக்குவப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர். இன்றைக்கி என்ன பதட்டம்னு தெரியல, நிறைய வார்த்தைகளை சடன்னு விடுறாரு. அதில் எங்கள் எதிர்காலம், எங்கள் இயக்கத்தின் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் இயக்கத்தின் எதிர்காலம் மரியாதைக்குரிய மாண்பிற்குரிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சரை பார்த்து அவர் ஒரு எல்கேஜி பையன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை, நீங்க நிறைய வார்த்தை சொல்லுங்க. அரசியலில் பால்வாடியின் மட்டும் தான் சொன்னார். அவங்க தலைவர் விமர்சன தப்ப அவர் நடுவில் வரல. அவரோட நேரத்தில் பேசுறாரு. அவரும் அதே தன்மை பேசுவார். எஸ், தனிநபரா சொல்லல சார். ஓகே, அரசியல் களத்தில் சொன்னேன். சத்யன், நீங்க பேசுறப்ப நான் ரொம்ப அமைதியா, நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய வார்த்தை பேசுனீங்க. நான் அந்த நொடியில நல்லா இன்டர்ஃபியர் பண்ணிருக்க முடியும். ஆனா அது கண்ணியம் இல்ல, அது தன்மை கிடையாது. அப்படி பண்ணா தெருவுல 2 நாய் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இது விவாதம். அப்படி பண்ணுங்கன்னு சவால் விடுறது வந்து முறையற்ற. நீங்க எல்லாம் பண்பட்டவர், நிறைய விவாதங்கள்ல நம்ம கலந்துருக்கோம். அந்த தன்மையோடு பேசணுங்கிறத நான் விரும்புறேன். இல்ல அப்படிதான் போனோம்னா அதை விட அதுல நான் பிஹெச்டி வாங்கினவன், நான் என்னாலையும் பேச முடியும். அப்புறம் சொன்னாரு பரம்பரை கொத்தடிமை அப்படின்னாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு அரசியல் களத்துல, ஒரு பொது விவாதத்துல ஒரு மாற்று கட்சியினரை பார்த்து நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முதல்ல என் கட்சிக்கு யார் தலைவராக வரணும், யார் இளைஞரணி செயலாளராக வரணுங்கிறத அதிமுகவில் இருக்கிற சத்தியன் முடிவு பண்ண முடியாது. திமுகவில் இருக்கிற பிரசன்னாவை போன்ற தொண்டர்கள் முடிவு செய்யலாம். எங்களுக்கு இளைஞரணி தலைவர் அவர் தான், எங்களுக்கு எதிர்காலம் அவர் தான். பிறகு அவர் தேர்தலில் போட்டியிடுறார். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எதிர்த்து போட்டியிட்ட ஒருவர் கூட டெபாசிட் பெற முடியாமல் எதிர்த்து நின்ற எல்லோரையும் டெபாசிட்டை காலி செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் பிரதிநிதியாக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு போட்டிகளை தமிழகத்தில் உருவாக்கி இந்தியாவிலேயே உலகத்திலேயே தமிழ்நாட்டிற்கான முகத்தை ஒரு அமைச்சர் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை வந்து நான் சத்தியனுக்கு விட்டுறேன். அவர் சொன்ன கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகளை விட்டுட்டு ஒரே ஒரு நிமிடம் உங்கள்கிட்ட தான் இதுக்கு அனுமதி. நீங்க அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அவங்க மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. அப்ப நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கறத அவர் அழுத்தமா சொல்றாரு. உங்களுக்கு இன்னும் அரசியல் நாங்கள் என்ன விதமாக இருக்கிறோம்ங்கிறத நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணுங்கிற இடத்துல இருந்து அவர் சொல்றாரு. அதையே நீங்க அப்படி பார்க்கலாம். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் பரம்பரை கொத்தடிமைன்னு ஒரு வார்த்தை சொன்னார் சார். நான் அதைத்தான் திரும்பவும் சொன்னேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்த ஒரு தலைவன் தான் எங்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நாங்க கூவத்தூர்ல யாரு காலையும் தவிழ்ந்து போய் டேபிளுக்கு அடியில விழுந்து தொட்டு நான் முதலமைச்சர் ஆனே அப்படின்னு என்னாலையும் பேச முடியும். அதுதான் கொத்தடிமைத்தனத்தினுடைய அடையாளம்னு என்னால சொல்ல முடியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். விஷயத்துக்கு வாங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன். வார்த்தை விளையாட்டு நான் சொல்ல மாட்டேன். அவர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர். அந்த மரியாதை நான் கொடுக்க வேண்டும் என்று எத்தனைக்கிறேன். அப்படித்தான் என் இயக்கம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அவர் ஒரு விஷயத்துல பேசுறாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க எம்ஜிஆரினுடைய பிரிவினையின் போது வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிற போது பிஜு பட்நாயக்கினுடைய தந்தை இங்கே வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான உறவை வைக்க வரும்போது அந்த பிரிவு சரியான பிரிவு, அது தேவையான பிரிவு என்று கலைஞர் ஏன் முடிவெடுத்தார் என்பது கற்றறிந்த எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி நீட்சி. ஏன் இந்த 2 கழகங்கள் இங்கே ஆள வேண்டும்? இவங்க 10 ஆண்டுகளாக தூக்கி சுமந்தவர்கள் கலகம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று சொல்லிவிட்டு அதிமுகவின் தோளில் ஏறி குதிரை சவாரி செய்தார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக என்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்ததோ அவர்கள் சந்தித்த தேர்தலில் எல்லாம் தோல்வி. கடந்த 10 தேர்தலிலும் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். எங்கள் அமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக, செயல் தலைவராக பொறுப்பேற்ற எல்லா தேர்தலிலும் இன்று வரை
எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆதங்கத்தில் அவர் சொன்னார், மகாராஷ்டிரால சிவசேனா இன்னைக்கு எப்படி அழிஞ்சு போச்சு, பிஜு பட்நாயக்கனுடைய கட்சி எப்படி அழிஞ்சு போச்சு, காஷ்மீர்ல பிடிபி கட்சி இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது, அதை போலவே ஒரு இயக்கம் அழிந்து போயிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அது மீண்டு வர வேண்டும். உங்க அரசியல் பார்வை இருக்கலாம் பிரச்சனை. அவங்க தான் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியா இருக்காங்க. எங்க போயிடுச்சு தேர்தல் வெற்றி தோல்வி என்பது? எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. திமுகவும் எதிர்க்கட்சியா போயிருக்கு. இடமே வெற்றி பெறாத கூடியாத இடமும் திமுக போயிருக்கு இல்லையா? அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, இப்பவும் பிரதான எதிர்க்கட்சி. இப்ப அவரு திரு ரவீந்திரன் ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க பிஜேபி நாங்க வந்துட்டோம், நாங்க எதிர்க்கட்சியா பிரதான எதிர்க்கட்சியா நாங்க இருக்கோம், அல்லனா அரசியலை நாங்க தான் முன்னெடுக்கிறோம்னு சொல்லும்போது திமுக அதிமுகன்னு இருக்க களத்தை நீங்க வந்து இப்ப அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு சொல்றதன் மூலமா வேறு ஒருத்தர் வளர்ந்துட்டாங்கன்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி வந்துடாதா? அதுதான் கலை யதார்த்தம். பிஜேபி வளர்ந்துருச்சா? ஆமா, அவங்க பல இடங்கள்ல அதிமுகவை விட மேல இருக்கிறாங்கிறது தான் புள்ளி விவரங்களை அண்ணன் ரவீந்திரன் தெளிவா பட்டியலிட்டார். எந்தெந்த இடங்கள்ல இல்லைன்னா அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில நீங்க மூன்றாவது இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்குமான ஒப்பீட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். நாம சொல்றது பிஜேபி உங்களை அழிச்சிருச்சு, நீங்க வந்து திரும்பவும் எண்ணிக்கையின் அடிப்படையில வாக்குகளின் அடிப்படையில பேசுறீங்க. எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவா கட்சியே இருக்காதுன்னு சொன்னாங்க சார். ஒற்றை தலைமை வராதுன்னு சொன்னாங்க சார். அவர் ஒற்றை தலைமையும் சின்னத்தையும் கட்சியும் உறுதிப்படுத்தியிருக்காரு தேர்தல். இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், சித்தாந்த ரீதியாக நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்கிற துணியில் அவர் பேசினார். Got your point. சித்தாந்த ரீதியா சிக்கல் இருக்கு, டைலூட் ஆயிட்டீங்க. அத சொல்லக்கூடிய திராவிட கட்சியாக ஒரு கூட பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியா அத சொல்றோம்ங்கற சொல்ற திராவிட கட்சியின் சித்தாந்தத்தை பின்பற்றி தான் நாங்க அந்த விமர்சனத்தை வெச்சோம். அது நாகரிகமாக தான் வெச்சோம். எதுக்காகனா இன்னைக்கு தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர், எனக்கு சேர்த்து முதல்வர் யாருன்னா மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனா ஒரு கட்சியை வழி நடத்துவதற்கு தலைமை ஏற்படுவதற்கு ஒரே ஒரு குடும்பத்தில் இருக்கு. அதான் அவர் என்ன சொல்றாரு, எங்க கட்சி முடிவு பண்ணிப்போம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். உங்க கட்சி முடிவு பண்ணுதா இல்ல முடிவு பண்ணுதாங்கிறது வேற. இவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று சாமரம் வீசுவதை தான் நாங்கள் பரம்பரை கொத்தடிமைகள் விமர்சனம் வைக்கிறோம். திருப்பி அந்த கருத்து சுயமரியாதை இயக்கமா வந்த திராவிட இயக்கத்துல பிரச்சனைக்கு வேணா ஏற்படையதா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க தொண்டர்கள் எல்லாம் அதை தானே எதிர்பார்க்கறாங்க. இப்ப நீங்க இந்த வார்த்தைகளை போமா அவர் திருப்பி சொல்றாரு, நான் இதெல்லாம் பயன்படுத்த அதை தாண்டி நம்ம கருத்தியலுக்குள்ள வரும். இதை விட நம்ம வந்து நாகரிகமா என்ன விமர்சனம் இல்ல சார். அது ரைட். ரெண்டு பேரோட கருத்தை வந்து திராவிட இயக்கத்துல சுயமரியாதை முதல் கட்ட கருத்தை எடுத்து வர சுயமரியாதையை கத்துட்டு வந்த திராவிட இயக்கத்துல இந்த கருத்தியல்ல கூட எதிர்கொள்ள முடியலன்னா ஓகே பேசுவோம் நம்ம. திரு பாலாஜி, இதுல சிக்கலே இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு நிர்வாகியினுடைய கருத்துக்கள் சமிக்கையாக இருக்கு அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. வெடிக்க போகுதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. புகைச்சலா இருக்கு, வெடிச்சிரும் அப்படிங்கிறாரு. இந்த புகை உருவானது விசிகேல இருந்து தானா? கூட்டணிக்குள்ள ஒரு புகையை உருவாக்கி இருக்கீங்களா? அதை எப்படி பார்க்கணும்? இல்ல, முதல்ல வந்து செப்டம்பர் 10 எழுச்சி தமிழர் வந்து இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கான செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறார். அந்த சந்திப்புல அவர் வந்து தெளிவா வந்து இது எல்லோருக்குமான பிரச்சனை, அதனால எல்லாரும் கலந்துக்கணும்ன்றாரு. அங்கேயே தேர்தல் தொடர்பான விஷயங்களையும் அதுலயே முடிச்சு போடக்கூடாது, அங்கேயே முடிச்சுட்டாரு. ஓகே, அவர் வந்து எல்லாரும் கலந்துக்கணும்னாரு. அப்புறம் அங்கேயே முடிச்சுட்டாரு. இதுக்கும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இது என்ன வருந்தக்கூடிய ஒரு நிலைனா, ஆக்சுவலா அது முடிஞ்சிச்சுன்றீங்க, ஆனா தொடக்க புள்ளி அங்கதானே. தொடக்க புள்ளி தான் அங்க இமீடியட்டா. இப்ப நீங்க இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க வந்து இமீடியட்டா அதை கிளியர் கட்டா அவரோட கருத்தா எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும். ஆனா அதை எடுத்துக்காம வேற ஒரு இடத்துக்கு இதை நகர்த்தி நீங்க என்னன்னா எந்த நோக்கம் வந்து அதை வந்து இந்த மாநாடு கூட்டுறோன்றது வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ. இன்னைக்கு வந்து மது மற்றும் போதைப் பொருள்ன்றது எல்லாருமே பேசுறோம், போதைப் பொருள் கொடுக்கலாம். ஆமா, ஆனா யாருமே வந்து அது தொடர்பா வந்து குறைந்தபட்சம் வந்து இதுல கலந்துக்கிறன்றதை கடந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்திருக்கு. எங்களுடைய கட்சி எல்லாருக்குமான பொறுப்புணர்வு இதுல இருக்கு. நாங்க இந்த மாதிரியான நகர்வுகளை இதுல கொண்டு போறோம்ன்றது போகாம இன்னைக்கு 2 வாரமா இதை வந்து தேர்தல், இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வர போற தேர்தல் கூட்டணி என்று